Hello friends, இது உங்க மாற்றம் வரும் சேனல். ஒருத்தவங்களோட blood group வச்சு அவங்களோட கேரக்டரை நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். நார்மலா மனுஷங்களுக்கு எல்லாம் விதவிதமான blood group இருக்கும். சில பேருக்கு A பாசிட்டிவ் இருக்கும், சில பேருக்கு B பாசிட்டிவ் இருக்கும், இன்னும் சில பேருக்கு AB பாசிட்டிவ் அந்த மாதிரியான bloodலாம் நிறைய இருக்கு. ஸோ ஒருத்தவங்களோட பிளட் குரூப் வச்சு மனுஷங்களோட ரெண்டு விதமான பிஹேவியர்ஸை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஒன்று அவங்களோட ஃபிசிக்கல் பிஹேவியர், இன்னொன்று அவங்களோட கேரக்டர். ஃபிசிக்கல் பிஹேவியர்னால் ஒன்றும் கிடையாது, அவங்களோட ஹெல்த் எப்படி இருக்குது, அவங்களுக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வர சான்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஃபஸ்ட்டு கேட்டகரியை வச்சு அனலைஸ் பண்ண முடியும். செகண்ட் கேட்டகரியில் அந்த பர்சனோட கேரக்டர் எப்படி இருக்குது, அவங்களோட பர்சனாலிட்டி எப்படி இருக்குது, எந்த விஷயத்துக்கு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு நிறைய ப்ரூஃபும் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் சயின்டிஸ்ட் இதுக்காக ரொம்ப வருஷமாக ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்காங்க. பிளட் குரூப்பை வச்சு கேரக்டரை அனலைஸ் பண்ண முடியறது அப்படின்றது உண்மையான ஒரு விஷயம்னு அவங்க ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஒரு மனுஷங்களுக்கும் ஒரு விதமான பிளட் குரூப் இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஏன் இது இப்படி இருக்குன்னு நம்மள பல பேருக்கு தெரியாது. இந்த பிளட் டைப் அப்படின்றது ரெண்டு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஒன்று வந்து ஆன்டிபாடி, இன்னொன்று வந்து ஆன்டிஜன். ஆன்டிபாடியை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது நம்மளோட அணு இருக்க பிளாஸ்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் இந்த ஆன்டிபாடி இருக்கும். இந்த ஆன்டிபாடி தான் நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து பில்ட் பண்ணுது. இம்யூன் சிஸ்டம்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து உருவாக்குது. ஏதாவது ஒரு பாக்டீரியாவோ இல்லை வைரஸோ நம்மளை அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா இந்த ஆன்டிபாடி தான் அதாவது இந்த பிளாஸ்மாவில் இருக்க ஆன்டிபாடி தான் நம்ம உடம்புல ஏற்படுற அந்த வைரஸ் அட்டாக்டை வந்து குணப்படுத்தும். இந்த விஷயங்களை பற்றி மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் ஆன்டிஜன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. ஆன்டிஜன் அப்படின்றது ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட். இது நம்மளோட பிளட்டில் இருக்கும். இதை பற்றி இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டா போதும், ஏன்னா இது ரொம்ப சயின்ஸ் சைடு. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க வேணாம். ஆனால் ஆன்டிஜனில் ரெண்டு வகை இருக்குது. ஒன்று வந்து ஏ ஆன்டிஜன், இன்னொன்று வந்து பி ஆன்டிஜன். இந்த ஆன்டிஜனை வச்சு தான் நம்மளோட பிளட் டைப்பை டாக்டர்ஸ் வந்து முடிவு பண்ணுறாங்க. அது எப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பிளட் குரூப் இருந்தால் என்ன கேரக்டர் இருக்கணும் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நிறைய பேருக்கு காமனாக இருக்க ஓ பிளட் குரூப்பை பற்றி தான். ஓ பிளட் குரூப்பில் ஏ ஆன்டிஜனும் இருக்காது, பி ஆன்டிஜனும் இருக்காது. ஆனால் அவங்களோட ரத்த அணுக்களில் பி டைப் ஆன்டிபாடி மட்டும் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ஓ பிளட் குரூப் இருக்கவங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்களை பற்றி ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஓ டைப் பிளட் இருக்கவங்களுக்கு அல்சர், காலரா மாதிரியான ப்ராப்ளம் வர்றதுக்கு கொஞ்சம் சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஓ டைப் பிளட் வந்து மஸ்கிட்டோஸை அதிக அளவுக்கு அட்ராக்ட் பண்ணும். அதனால் கொசுக்களால் ஏற்படக்கூடிய நோய்கள் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓ டைப் பிளட் இருக்கவங்களோட கேரக்டர்ஸ் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஜாப்பனீஸ் பண்ண ரிசர்ச் படி பார்த்தா ஓ பிளட் குரூப் இருக்கிறவங்க ரொம்ப சோஷியலபிளாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஓப்பன் மைண்டட் பர்சனாலிட்டியாக இருப்பாங்க. அவங்க எப்பவுமே அவங்க உள்ளுணர்வு சொல்கிறது பற்றி தான் தங்களோட வேலையை அமைச்சுப்பாங்க. அதே மாதிரி இவங்களால ஈஸியாக மற்றவங்கள அட்ராக்ட் பண்ண முடியும். இவங்க பேச ஆரம்பித்தாங்கன்னா அந்த இடத்தோட அட்ராக்ஷனாக இவங்க மட்டும்தான் இருப்பாங்க. இவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவங்க எதை பற்றி வேணாலும் நல்லா பேசுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பீப்புள்ஸ் கிட்ட ரொம்ப அட்டாச்சாக பழக ஆரம்பிச்சிருவாங்க கொஞ்ச நாள்லையே. இவங்களுக்கு இருக்க ப்ராப்ளம் என்னென்னா இவங்க ரொம்ப துருத்துருன்னு ஆக்டிவாக இருக்கிறதுனால எல்லா பொறுப்புகளும் இவங்ககிட்டயே இருக்கும். அதாவது இவங்க ஒரு செல்ஃப் சென்டர்டு பர்சனாலிட்டியாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சோஷியலைஸாக இல்லாமல் இருக்கிறது சில பேருக்கு பிடிக்காது. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஓ டைப் பிளட் இருக்கவங்கள பிடிக்காது. அதை தவிர்த்து பார்த்தா ஓ டைப் பிளட் இருக்கவங்க ரொம்ப ஜாலியாகவும் ரொம்ப ஆக்டிவாகவும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட்டு கலகலன்னு இருப்பாங்க. இப்போ அடுத்து நம்ம ஏ பிளட் குரூப் காரங்களை பற்றி பார்க்கலாம். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏ ஆன்டிஜனும் பி ஆன்டிபாடியும் இருக்கும். நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் இந்த பிளட் குரூப் ஏ பற்றி சொல்கிறது என்னதுன்னா இவங்களோட பிளட்ல கார்டிசால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ரொம்ப அதிக அளவு இருக்குது. அதனால் இவங்க ஸ்ட்ரெஸ்னால ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ்னால வரக்கூடிய ஹார்ட் அட்டாக் மாதிரியான ப்ராப்ளம்லாம் ஏற்படுறதுக்கு இவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மற்ற பிளட் குரூப் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த பிளட் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ஸ்டொமக் கேன்சர் வர்றதுக்கு 20% வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கு 5% வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இந்த பிளட் குரூப் இருக்கிறவங்கள கொசு அதிகமாக கடிக்காது. ஏன்னா டைப் ஏ பிளட் வந்து கொசுக்களை அவ்வளோவா அட்ராக்ட் பண்ணாது. ஸோ கொசுக்களால் ப்ராப்ளம் வர்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏ குரூப் பிளட் இருக்கவங்களோட கேரக்டர் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஜாப்பனீஸ் சயின்டிஸ்ட் புருகாவா அப்படின்றவர் 1927 பிளட் டைப்ஸ் அண்ட் பர்சனாலிட்டி அப்படின்னு ஒரு
பேப்பர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பிளட் குரூப் ஏ இருக்கிறவங்க ரொம்ப க்ரியேட்டிவான பர்சனாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்கிறவங்களாகவும் இருப்பாங்க. அவங்களோட புத்தி கூர்மை ரொம்ப அதிக அளவில் இருக்கும். முக்கியமாக அவங்கக்கிட்ட ஒரு விடாப்படியான குணம் இருக்குது. இந்த வேலையை நான் எடுத்தால் செஞ்சே முடிப்பேன் அப்படின்ற ஒரு கேரக்டர் இந்த பிளட் குரூப் ஏ இருக்கவங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன பண்ணணும்னு இவங்களுக்கு கிளியராக ஒரு ஐடியா இருக்கும். அதை நோக்கி ரொம்ப உறுதியாக போயிட்டு இருப்பாங்க. வேறு எந்த ஒரு விஷயத்தினாலேயும் இவங்க டிஸ்ட்ராக்ட் ஆகவே மாட்டாங்க. இவங்களுக்கு இருக்க ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க. அதாவது சொல்லப்போனால் சோம்பேறிகளாக இருப்பாங்க. ஸோ அதனால் இவங்க வேலைகளில் கொஞ்சம் பின்தங்கி தான் இருப்பாங்க. ஆனால் மற்றவங்களுக்கு இவங்கள ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்க எல்லா விஷயத்தையும் ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுவாங்க. சூப்பர் கூலாக இருப்பாங்க. அடுத்து நாம் பி பிளட் குரூப் இருக்கிறவங்கள பற்றி பார்க்க போகிறோம். உங்களுக்கு பி பிளட் குரூப் இருந்ததுன்னா உங்களோட ரத்தத்தில் பி ஆன்டிஜனோ ஏ ஆன்டிபாடியும் இருக்கிறதா அர்த்தம். என்னதான் ஏ பிளட் குரூப்பும் பி பிளட் குரூப்பும் தனித்தனியாக ஆப்போசிட்டாக இருந்தாலும் சரி, அவங்க 2 பேருக்குமே ஹார்ட் டிசீஸ் வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. நிறைய டிசீஸ் வந்து அவங்க நடுவில் காமனாக தான் இருக்குது. ஹார்ட்வேர்ட் ஸ்டடியில் என்ன சொல்கிறாங்கன்னா, பி பிளட் குரூப் இருக்க பொண்ணுங்களுக்கு ஒவேரியன் கேன்சர், அதாவது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிளட்டில் கிட்டத்தட்ட 50,000க்கும் அதிகமான ஃப்ரெண்ட்லி பாக்டீரியாஸ் வந்து இருக்குது. பி பிளட் குரூப் இருக்கிறவங்களோட கேரக்டர் பற்றி பார்க்கலாம். ஜாப்பனீஸ் சயின்டிஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பி பிளட் குரூப் இருக்கவங்களோட லைஃப் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குலாம் திறமை இருக்குது அப்படின்னு வெளியவே தெரியாது. ஆனால் அவங்க ரொம்ப திறமைசாலிங்களாக இருப்பாங்க. முக்கியமாக அவங்க ரொம்ப க்ரியேட்டிவிட்டி அதிகமாக இருக்க ஒரு பர்சனாக இருப்பாங்க. அவங்களுக்குள்ள சந்தோஷங்கள் நிறையா இருக்கும். அவங்க ஒரு வேலையை எடுத்தாங்கன்னா அதில் பயங்கர பேஷனேட்டாக இருப்பாங்க. முக்கியமான விஷயம், மற்ற பிளட் குரூப் இருக்கவங்கள விட இவங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்காக அவங்களோட வேலைகளை செஞ்சு முடிப்பாங்க. இவங்களோட எனர்ஜி லெவலுக்கு ஒரு எல்லையே இருக்காது. ஆனால் இவங்களோட கேரக்டர் ப்ராப்ளம் என்னன்னா, இவங்க கொஞ்சம் செல்ஃபிஷாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பொறுப்பு இல்லாதவங்களா இருப்பாங்க. ஒரு விஷயம் எடுத்தாங்கன்னா அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு பொறுப்பு, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இவங்க கிட்ட இருக்காது. முக்கியமாக இவங்க எப்படிப்பட்ட கேரக்டர்னு மற்றவங்களால ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. பி பிளட் குரூப் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான வில் பவரும் ஒரு ஆக்டிவ்னஸும் கூடவே பிறந்தது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது நாம ஏபி பிளட் குரூப் பற்றி பார்க்கலாம். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களோட உடம்புல ஏ அண்ட் பி ஆன்டிஜன் 2 ஆன்டிஜனுமே இருக்குது. ஆனால் இவங்களோட பிளட்ல ஆன்டிபாடிஸே இருக்காது. 2014 வெளியான நியூராலஜி ஜேர்னலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏபி பிளட் குரூப் இருக்க பர்சன்ஸ்க்கு காக்னேட்டிவ் டிஃபிகல்ட்டிஸ் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வயசு ஆக ஆக உங்களோட மெமரி பவர் ரொம்ப குறைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்த முடியாத நிலைக்கு கூட தள்ளப்படுவீங்க. கேரக்டர் பற்றி பார்த்தோன்னா, ஏபி பிளட் குரூப் இருக்கவங்களுக்கு பகுத்தறிவு தன்மை, அதாவது நல்லது எது கெட்டது எதுன்னு புரிஞ்சுக்கிற தன்மை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்ப கண்ட்ரோலான பர்சனாக இருப்பாங்க. ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சாங்கன்னா அதில் ரொம்ப தீர்க்கமான ஒரு முடிவில் இருப்பாங்க. இவங்களுக்கு மற்றவங்களை வேலை ஏவறதுக்கு பிடிக்காது. ஸோ அவங்களோட வேலையை அவங்களே பார்த்துப்பாங்க. யாரையும் டிபெண்ட் பண்ணி இவங்க இருக்க மாட்டாங்க. குறிப்பாக சொல்ல போனால் இவங்களோட விதி இவங்க கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சனாலிட்டி தான் ஏபி பிளட் குரூப்பை சேர்ந்தவங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க எந்த மாதிரியான சுச்சுவேஷனை கூட ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவாங்க. அதுக்கு அடாப்டும் ஆயிடுவாங்க. பட் இவங்களும் கொஞ்சம் இர்ரெஸ்பான்சிபிளான பர்சனாக தான் இருப்பாங்க. ஜாப்பனீஸ் சயின்டிஸ்ட் நடத்தின இந்த ரிசர்ச்சோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒரு பிளட் குரூப்புக்கும் ஒரு கோட் வேர்டு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த கோட் வேர்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஓ பிளட் டைப் இருக்கவங்களை இவங்க ரக்கன் சுகி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு ஆள் அப்படின்னு அர்த்தம். ஏ டைப் பிளட் இருக்கவங்கள இவங்க கிச்சோமென் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கு அர்த்தம் இவங்க ஒரு வெல் ஆர்கனைஸ்டு பர்சன் அப்படின்னு தான். பி பிளட் டைப் இருக்கவங்கள இவங்க ஜிகோச்சு அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. இதுக்கு அர்த்தம் சுயநலவாதிகள். ஏபி பிளட் குரூப் இருக்கவங்க இவங்க கவாரி மோனோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அர்த்தம் அவங்க ஒரு விசித்திரமானவங்க அப்படின்றது தான். இந்த பிளட் குரூப்ஸை வச்சு கேரக்டரை மட்டும் அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்றது கிடையாது. இதை வச்சு கப்புள்ஸோட பிஹேவியரை கூட நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் யாரையாவது லவ் பண்ணிட்டு இருந்தாலோ இல்லை உங்கள் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் வச்சோ இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அவங்களோட பிளட் குரூப் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இதை பாருங்கள்.
உங்களுக்கும் உங்களோட பெட்டர் ஆஃப்க்கும் ஏ பிளட் குரூப் இருந்ததுன்னா நீங்கள் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க ரொம்ப பாசமானவங்களா இருப்பீங்க. அதே மாதிரி ஒருத்தங்களோட மனநிலையை இன்னொருத்தங்க நல்லா புரிஞ்சுப்பீங்க. ஆனால் பார்க்க போனால் உங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வர சான்ஸ் இருக்குது. ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க இப்போ பார்த்தா டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பீங்க. ஏன்னு பார்த்தீங்களா, உங்கள் 2 பேரோட பர்சனாலிட்டியும் ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப சென்சிட்டிவ். அதனால் உங்களோட கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இதனால் உங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ 2 பேருமே ஏ பிளட் குரூப்பாக இருந்தீங்கன்னா பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. அப்போ தான் உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்கு நல்லது. கப்பலில் ஒருத்தங்களுக்கு ஏ பிளட் டைப் இருந்து இன்னொருத்தங்களுக்கு ஓ பிளட் டைப் இருந்ததுன்னா 2 பேருமே ஒரு ஆப்போசிட் பேராக தான் இருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏ வந்து ரொம்ப சென்சிட்டிவ், ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி, கம்யூனிகேஷனும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் ஓ பிளட் குரூப் இருக்கவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப சைலண்ட், எல்லாத்தையும் கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாக எடுத்துப்பாங்க. ஸோ 2 பேருமே கொஞ்சம் ஆப்போசிட்டாக வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. பட் பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பாங்க. ஏன்னா இவர் கோவப்பட்டாருன்னா அவங்க வந்து அதை அமைதிப்படுத்திடுவாங்க. பட் சில சமயம் உங்கள் நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ்னால உங்களுக்கு டென்ஷன் அதிகமாகும். அதனால சின்ன சின்ன பிரச்சனைகள்னால உங்கள் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் கெடுத்துக்காதீங்க. எப்பவும் ஹாப்பியாக இருங்க, ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க புரிஞ்சுக்கோங்க, உங்கள் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கப்பல்ஸ்ல ஒருத்தங்களுக்கு ஏ பிளட் குரூப்பும் இன்னொருத்தங்களுக்கு பி பிளட் குரூப்பும் இருந்ததுன்னா அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு அன்ஸ்டேபிள் ரிலேஷன்ஷிப்பாக தான் இருக்கும். அவங்களுக்கு நடுவில் நிறைய பிரச்சனைகள் வந்து கிரியேட் ஆகும். சில பேர் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட வாழ்க்கையில் 2 பேரும் ஒன்றா இருக்கிறதுக்கு பழகிப்பாங்க. ஆனால் மீதி இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பிரேக்கப் தான் ஒரு கரெக்டான ஆப்ஷன் சொல்லிட்டு பிரேக்கப் முடிவுக்கு போயிடுவாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு கப்பலாக இருந்தீங்கன்னா உங்களோட ரிலேஷன்ஷிப் உங்களோட கையில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் ஒருத்தங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தால் மட்டும்தான் உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா இருக்கும். ஸோ கவனமாக இருங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்க இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்கள் 2 பேர், அதாவது ஏ பின்னு அப்படின்னு உங்கள் 2 கப்பல்ஸ்க்கு ஒரு பிளட் குரூப் இருக்கும்ல, உங்கள் 2 பேரில் யார் ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து சேஞ்ச் ஆகும். சப்போஸ் உங்களில் பி பிளட் குரூப் இருக்கிறவங்க ரொம்ப டாமினண்ட்டாக இருந்தாங்கன்னா உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நிறைய தடைகள் வரும். அதை நீங்கள் தான் எப்பயாவது தவிர்த்தெறியணும். சப்போஸ் ஏ பிளட் குரூப் இருக்கவங்க ரொம்ப டாமினண்ட்டாக இருந்தாங்கன்னா உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் போகும். அடுத்து ஓ பிளட் குரூப் இருக்க லவர்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ 2 பேருக்குமே ஓ பிளட் குரூப் இருந்ததுன்னா இவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கப்பலாக தான் இருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா 2 பேருமே ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க, ரொம்ப ஆனஸ்டாகவும் இருப்பாங்க. இதனால் அவங்க 2 பேரும் நெருக்கமாகறதுக்கும் சான்ஸ் இருக்குது, பிரிஞ்சு போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஒரு காம்படிஷன் அப்படின்னு வந்துருச்சுன்னா 2 பேரும் முட்டி மோதிப்பாங்க. என்னதான் அவங்க 2 பேரும் ஒருத்தங்க நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டாலும் சரி, ஒருத்தங்க வெறுப்பேற்றி பார்க்கறதுல அவங்களுக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கும் பாருங்க, சொல்லவே முடியாது. அதை அடுத்ததாக நம்ம ஓபி காம்பினேஷனில் இருக்க கப்பல்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓபி காம்பினேஷன் இருக்க கப்பல்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஓ பிளட் குரூப் இருக்கவங்க ரொம்ப பொறுமைசாலிங்க, எல்லாத்தையுமே புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா பி பிளட் குரூப் இருக்கவங்கள லவ் பண்ணுறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. அவங்களோட எல்லா டார்ச்சர்ஸையும் ஓ குரூப் பிளட் இருக்கவங்க நல்லா பொறுத்துப்பாங்க. அவங்க 2 பேருக்கும் அவங்களுக்கு நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, அவங்க ரிலேஷன்ஷிப்பை எப்படி ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுன்னு நல்லாவே தெரியும். அதனால் அவங்க ரொம்ப ஒத்துமையாக எப்பயுமே சந்தோஷமாக இருப்பாங்க. அடுத்ததாக நம்ம ஓஏபி காம்போ கப்பல் பற்றி பார்க்கலாம். இவங்க 2 பேருக்கும் ஸ்டார்டிங்கில் ஒத்தே வராது, எப்பயுமே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. பட் நாள் போக போக இவங்க ரொம்ப க்ளோஸ் ஆவாங்க, ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, ஒரு நம்பிக்கைக்குரிய பார்ட்னர்ஸாக இருப்பாங்க. அடுத்ததாக நம்ம பிபி காம்போ கப்பல் பற்றி பார்க்கலாம். இப்போ சப்போஸ் 2 பேருக்குமே பி பிளட் குரூப் இருந்ததுன்னா இவங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்மூத்தாக போகும். அவங்களோட சோல்மேட்டை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னு பார்த்தீங்கன்னா பி டைப் பிளட் இருக்கவங்க வந்து ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகிடுவாங்க. இந்த கப்பல்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இண்டிபெண்ட்டாகவும் இருப்பாங்க. ஒருத்தவங்களோட வழியில் இன்னொருத்தவங்க வந்து குறுக்கிட மாட்டாங்க. சப்போஸ் உங்களுக்கும் உங்கள் லவருக்கும் பி டைப் பிளட் இருந்துச்சுன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஹாப்பியான கப்பலாக இருப்பீங்க. அடுத்ததாக நம்ம 2 ஏபி கப்பல் பற்றி பார்க்கலாம். இப்போ சப்போஸ் உங்களுக்கும் உங்கள் லவ்வருக்கும் ஏபி குரூப் பிளட் இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லான கப்பலாக இருப்பீங்க, எல்லாருக்குமே ஒரு முன்னுதாரணமாக இருப்பீங்க. உங்கள் 2 பேருக்கும் நடுவில் நல்ல ஒரு மரியாதையான ஒரு உறவு இருக்கும். உங்கள் 2 பேருக்கும் நடுவில் நிறைய லவ் இருக்கும், உங்கள் லவ்வில் ஒரு பேஷனும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தங்க நல்லா புரிஞ்சு வச்சுப்பீங்க. அதுதான் உங்களோட ரிலேஷன்ஷிப்புக்கே ஒரு கீ எலமெண்ட்டாக இருக்கும்.
நீங்கள் ஒருத்தங்க நல்லா இன்ஸ்பயர் பண்ணிப்பீங்க, அது மட்டும் இல்லாமல் நல்லா சியர் பண்ணுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாற்றம் வரும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.